ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைனி டிப்ஸ். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் என் மகனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவருக்கு இப்போ வந்து 6.5 மாதம் ஆகிட்டு, 6 மாதம் 10 நாள் அப்படி இந்த வீடியோ வரக்குள்ள ஐ திங்க் 6 மாதம் மாதிரி இருக்கும். அவர் பிறந்த நாள்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்து அவர்கிட்ட முகத்தை வந்து காட்ட சொல்லி நான் கொஞ்சம் நாள் போனதுக்கு பிறகு காட்டாமட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவருக்கு வந்து 6.5 மாதம் ஆகிட்டு அவருக்கு நாங்கள் ஒரு ஹாஃப் டே த்ரூ வந்து ஒரு சின்ன பார்ட்டியும் எடுத்து அவருக்கு 6 மாதம் பர்த்டே. அதுவும் வந்து இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அவரோட பேர் என்னன்னு சொல்லியிருப்பேன். அவரோட பேர் வந்து ரயான் ராதி. ஆம்பளை பிள்ளை கிடச்சா இது, பொம்பளை பிள்ளை கிடச்சா இந்த பேரை நாங்கள் எப்பயோ டிசைட் பண்ணி வச்சது. அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி அர்த்தம் நல்லா இருக்கும். அந்த பேர் தான் வச்சாங்க. ஏம்மா அவர் தூக்கம் வந்து ஸோ அவர் வந்து இப்போ கரண்டாக எப்படி இருக்குதுன்றதை காட்டுறதுக்கு முதல்ல அவர் வந்து பிறந்த நேரத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவருடைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் டே 1லேருந்து. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து காட்ட இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்பே வந்து அவர் டே 1 ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் அவரை பார்க்க வந்த நேரம் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க இருக்கிறேன். அடுத்தது அவருக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னுக்கு அது தலைமுடியெல்லாம் நல்லா இருக்கக்கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் எடுத்த கிளிப்ஸ் தான் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்துருக்கீங்க. இந்த கிளிப் பொம்மைலாம் சொல்கிறேன் எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரயான் பிறந்த புதுசில் தான் மம்மியோட பர்த்டேயும் வந்து வந்திருந்தேன். 2 பேரும் வந்து நவம்பரில் தான் 2 பேர்டையுமே பர்த்டே. ஸோ அப்போ வந்து ரயான் மம்மிக்கு வந்து செய்கிற மாதிரி ஹாப்பி பர்த்டே உமாண்டெல்லாம் போட்டு நான் ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கேக் வந்து மம்மிக்கு செஞ்சு மம்மிக்கு வந்து சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். அப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் தான் இது. அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க இருக்கிறது இவரை ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியில் கிளினிக் வந்து கூட்டிகிட்டு போனது. அவரோட ஃபர்ஸ்ட் கிளினிக். அது வந்து என்ன ஸ்பெஷல் அதில் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு யோசிக்கல. பட் எனக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா கேத்த மாதிரி ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது இவரை வந்து கிடைச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு சில வார்ட்ஸில் நான் அட்மிட் ஆகிருந்த வார்ட்ஸ்லாம் வந்து இவரை காட்ட கிடச்சினக்கு எனக்கு வந்து கேத்த மாதிரி ஸ்டாஃபோட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்கே வந்துட்டு இந்த டெலிவரி டைமில். ஸோ நான் வந்து இவரை ஃபஸ்ட் டைம் கிளினிக் போன நேரம் நான் அட்மிட் ஆகிருந்த வேறு வார்ட்ஸுக்கெலாம் இவரை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் காட்டி அவங்களோட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு எடுத்துக்கொள்ள கிடச்ச. ஸோ
ரயானுக்கு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே கிளினிக் போகிறது காட்ட வந்துட்டு பிள்ளையும் ரெடி அங்கே போயிட்டு காட்டுறேன். அதில் ஊற்றினா அப்போ கையில் தான் வச்சுக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு காட்ட இருக்கிறது ரயான் ராதிட தலைமுடி இறக்கிற நாள். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை அடித்தது. அது வந்து 11ஆவது நாள் வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். அப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் தான் இது. சிம்பிளாக வீட்டில் வந்து நாங்கள் பால் சோறெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு அதுக்கு வந்து முடி இறக்கி அந்தந்த சேவல் ஒன்று பொறுப்பான் கொடுத்து அந்த மாதிரி பாதி மொட்டை உணவு தான் நான் சின்ன மாமி வருது. அடுத்தது நீங்கள் பார்க்க இருக்கிறது இவரை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போனது. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து இவரை பள்ளி வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் தான் நீங்கள் அடுத்து பார்க்குறீங்க. எனக்குள்ளே ஃபஸ்ட் டைம் கிச்சோட பள்ளி கூட்டிட்டு அடுத்தது வர இருக்கிறது ஒரு சின்ன ஸ்னேக் பிக். உங்களுக்கு அவர் டக்கிட்ட செரமெண்ட் அதில் ஒரு தனி வீடியோவே இருக்கிற. இந்த வீடியோவில் அதில் சின்ன ஒரு ஸ்னேக் பிக் போட்டிருக்கிறேன்னா இதெல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 months கலெக்ட் பண்ண கிளிப்ஸ் தான். ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம். இப்போ வந்து அவர் கரண்ட்டாக எப்படி இருக்கிறேன்ற உங்களுக்கு காட்டுறேன். வர மாட்டேன் வட்டி 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 வர மாட்டேன் வாங்க மாட்டேன் ஆஜா ரெடியா இதுதான் ரயான் ராதி. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கேட்டேன்னா எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன். பாய் சொல்கிறேன் ரயான். இன்னும் ரயான் பாய் சொல்கிறேண்ணா. பாய் சொல்லு. பாய் பாய் தாங்க பாய் சொல்லுவா. பாய் பாய் எல்லாருக்கும் பாய். நீ நேர் நில்லுங்க பாப்போம்.
இப்போ இவருக்கு வந்து 6 மாதம் ஆகிட்டுனா நாங்கள் ஒரு சின்ன ஹாஃப் டே த்ரூ வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். 6 months பர்த்டே. அந்த கிளிப்பை தான் நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க. Baby Ryan and Mama ready. So Ryan in the 6 months birthday எப்போ வந்தேன்டா சரியாக மேலே வந்து அந்த 3 days ஹாலிடேஸ் இருந்தேன்னா 4, 5, 6 அந்த டைமில் தான் இருந்தேன். ஸோ 4th பர்த்டேன்றபடியால் எங்களுக்கு அந்த 3 நாளுமே வந்து ஃப்ரீயாக இருந்ததால் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ட்ரிப் போயிட்டு இந்த டைமில். பட் நாங்கள் 2 பேர் மட்டும் போகல, இவர் வந்து இன்னும் சின்னதுன்றதால். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இவரை வந்து டெய்லி மாதிரி இங்கே எங்களுக்கு வந்து கிட்ட போகக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கே வர மாதிரி டெய்லி வந்து சின்ன சின்ன அவுட்டிங் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ டே 1 எங்கே போகணுன்னா ஒன் கோல் ஃபேஸ் போயிட்டு அங்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைக்கு வந்து அவரை வந்து விளையாடுறதுக்கு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகணும்னு தான் நினச்சேன். பட் அவர் ஏஜுக்கு அந்த மோலுக்குள்ளே வந்து என்ன சொல்கிற ப்ளே ஏரியா அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து அவர்கிட்ட சட்டை போட்டு நாங்கள் தான் அதில் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அங்கே நல்ல நேரம் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கோம், அதில் ஒரு ரைட் வந்து அவரை கூட்டிகிட்டு போனேன். சாப்பாடெல்லாம் பார்க்கல. உங்கள் சண்டை என்ன வேணுமே எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு. சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் ஓகே இருந்தேன். கொண்டு வந்தது அப்புறம் அழுது கொண்டு இருந்தேன். மாறி மாறி எப்படியோ மேனேஜ் பண்ணி வச்சு சாப்பிட்டு முடிச்சு. நீங்கள் செய்ய மேடம் பிள்ளைக்கு சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் இருக்கலவா, முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஹாப்பி மூட். தூங்கிட்டோம் பாவம். கொஞ்சம் வளர்ந்தா எல்லாத்துலேயும் போடுங்க. அப்படிதான் நல்ல இந்த உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி வெளியே போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் போயிட்டு நானோட பர்த்டே கிஃப்டை கொடுத்துட்டு அதே போகிறப்போம் இது எடுக்குமே. ஏன் பாப்பா மேட்சிங் கேப்பா போடும் நான் போட்டு வாங்களே போடும். ரயன் ராதி ரயன் பாப்பா நானே கேக் எடுக்க போகிறேன். நீங்கள் இதுண்ணா இதையும் நான் ஒன்றோ நைட்டுக்கு ஃபுல்லாக நாளை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள்.
நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். வந்து வெளியே நிற்கிறோம். அரசல் எவ்வளோக்கு ஸோ இன்றைக்கி வந்து டே 2. நாங்கள் வந்து பெருசாக பிளான் ஒன்றும் பண்ணலை. டின்னருக்கு வந்து வெளில போக நினச்சா அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சாஃப்ட் டாய்ஸ் இந்த 6 மந்த்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் டீத்தர் சாலிட்ஸ் வந்து இப்போ நாங்கள் வெளில எங்கேயாச்சும் போண்டா கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மாதிரி அந்த ஃபீடிங் ஸ்பூனாக ஃபீடிங் பாட்டிலாக வாட்டெவர் அந்த ஸ்பூனோட வார் இந்த ஃபீடிங் பாட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு நாங்கள் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கு பிளான் வந்து இந்த ரயான் குட்டியை ஒரு பாட்டி அவர்கிட்ட halfway to 1 கேக்கை வந்து கட் பண்ணணும். பெருநாளைக்கு எடுத்து உடுப்பு நாங்கள் உடுக்கலை. ஸோ அவருக்கு இன்றைக்கி இதை தான் உடுப்பாட்ட போகிறேன். அண்ட் இதுக்கு மேட்சா இன்றைக்கி வந்து பெருசாக வெளில போகிற எந்த பிளானும் இல்லை. இன்றைக்கி வந்து கேக் கட்டிங் தான் வீட்டில். அண்ட் நான் எக்ஸ்ட்ரா கப் கேக்ஸ் கொஞ்சம் செஞ்செடுத்து அது வந்து இவர் கிடச்ச நேரம் எனக்கு கேத்துமதி ஸ்டாஃபுக்கு வந்து நாங்கள் எதுவும் கொடுக்க கிடைக்கல. ஸோ அவங்களோட வந்து இந்த கேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கப் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு அதே ஆண்டு நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டும் வந்தேன். ஸோ இந்த halfway to 1 வந்து உண்மையிலுமே ஒரு சின்ன ரீசன் தான். மற்றபடி இதில் மெயின் ஐடியா வந்து ஃபேமிலியாக ஒரு குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உண்மையில் நான் பிளான் பண்ணால் இவர் வந்து 1 year ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து நிறைய நான் இந்த பெருநாள் ஷாப்பிங் அந்த மாதிரி கொஞ்சம் வெளில போன டைம்லலாம் நிறைய பேர் மீட் பண்ணி இவரை வந்து எல்லாருமே விசாரித்து கேட்டிருந்தேன் நீங்கள் எப்போ வந்து போட போகிற அப்படின்ட்டு. நேரில் பார்க்க இல்லாதவங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் அனுப்பியிருந்த பிள்ளைய வந்து எப்போ காட்ட போகிற பார்க்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்னோடய ப்ரெக்னென்சி டைம் அண்ட் டெலிவரி டைம்லலாம் எனக்காக ப்ரே பண்ண அப்படின்றலாம் அனுப்பியிருக்கக்குள்ள என்கிட்ட மகனை வந்து உண்மையிலே உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு வந்து உண்மையிலே சந்தோஷம்தான். உள்ளே கிடச்ச பிறகு தெரியும் லைஃப் வந்து நினச்சதை விட பிஸியாக இருக்கிறேன். நான் வந்து நிறைய இப்போ கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்னு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் மறுபடியும் பார்க்குறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக்.